வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் தான். என்ன ப்ரோ அப்படின்னா ஸ்கேல்பிங் தான். கரெக்டாக இன்ட்ராடே மோஸ்ட்டாக நம்ம லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே மொரட்டு ஸ்கேல்பர்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இப்போ இருக்கிற மேனுப்புலேஷன் மார்க்கெட்டில் எப்படி ஸ்கேல் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஸ்டாப் லாஸை சின்னது பண்ணி அண்ட் பெட்டர் ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கேல் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் டைரெக்டாக சார்ட்டை பார்த்து போவோம். ஓகே, இப்போ சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி என்ன எப்பவும் போல் மோஸ்ட்டாக 2-3 ரூல்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு 3 மினிட் சார்ட் தான் ஸ்கேல்பிங்க்கு யூஸ் பண்ணணும். ஒரு 3 மினிட் சார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுங்கிறது நெக்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் தாங்கும். சரிங்களா? ஒரு ஸ்விங் பிடிக்கிறீங்கன்னா மேபி ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ வரையும் அதுக்குள்ள உங்கள் டார்கெட்டை ஸ்டாப் லாஸோ போகலைன்னா அந்த ட்ரேடு வேஸ்ட். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அது சின்ன ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உடனே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்கேல்பரை பொறுத்த வரையில் என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்கேல்பிங்கிறது 3 to 5 மினிட்ஸுக்கு வேலை ட்ரேடை ஹோல்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் குயிக்காக போயிட்டு வெளியே வரது தான் முக்கியமானது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா மார்னிங் ஸ்கேல்ப் பண்ணணும். நான் போயிட்டு டே நடுவில் இப்போ மார்னிங் பயந்துட்டு விட்டுட்டேன், டே நடுவில் போயிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னு போனேன்னா இப்போ பாருங்க நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ வாலட்டைலாக இருந்திருக்குன்னு பாருங்க. காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில் 200 பாயிண்ட் தெரியுங்களா? இந்த 3 கேண்டில் 200 பாயிண்ட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக டேவோட லோ வரை போனது 197 பாயிண்ட், சாரி 97 பாயிண்ட். இதில் பாதி தான் மார்னிங் என்ன ஃபாலோ ஆச்சோ அதில் பாதி தான் என்னது 97 பாயிண்ட் நமக்கு போயிடுக்கு. ஆனால் வாலட்டைலா இருந்திருக்கு. சரியா? அதனால மார்னிங் ட்ரேட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வேகமாக நமக்கு பெரிய பாயிண்ட்ஸும் வேகமாக போயிடும். மார்னிங் எத்தனை டைம் ப்ரோ அப்படின்னா ஒரு 9:15 9:45. சரிங்களா? இதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஓப்பனிங் பயமாக இருக்கும் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் பெட்டராக உங்கள் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது குயிக்கான ஒரு என்ட்ரிஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ மூணாவது விஷயம் என்னன்னா இந்த மேனுப்புலேட் மார்க்கெட்ல எப்படி ப்ரோ நான் இந்த மாதிரி மார்க்கெட் ஜிக்ஸாக்கா மேனுப்புலேட் ஜிக்ஸாக்ங்கிறான் ப்ரோ, பை ட்ரெண்ட் காட்டுறான், செல்லு காட்டுறான், திரும்பி உள்ள கன்சாலிடேட் பண்றாங்க பாருங்க. தெரியுதா? இப்படி அப்படின்னு போயிட்டு மார்க்கெட் ஜிக்ஸாக்ல இருக்கிற மார்க்கெட்ல என்ன பண்றது? சிம்பிள் ரூல், சப்போர்ட்ல வாங்க, ரெசிஸ்டன்ஸ்ல வித்துருங்க. சரிங்களா? இதுதான் ரூல்ஸ். சப்போர்ட் வந்தா வாங்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்தா வித்துருவேன். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அண்ட் நீங்கள் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணலாம். சரிங்க? இன்ட்ராடே ட்ரெண்ட் எனக்கு பையில் இருக்கான் ப்ரோ, நான் போயிட்டு புட் ஆப்ஷன் எடுக்க முடியாது இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அடிக்கும் போது ஒரு பவுன்ஸில் இப்போ தாராளமாக அதில் டபுள் சைடு தான் ஆடுது மார்க்கெட்டு. சரிங்களா? அதனால ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் பண்ணணும், புட் ஆப்ஷன் எடுக்கணும். அண்ட் சப்போர்ட் வந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கணும். இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம எடுத்துப்போம். இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சப்போர்ட் கிட்ட இப்போ ஒரு கால் ஆப்ஷன் சிஇ பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. கால் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட் கீழே உடச்சு க்ளோஸ் வச்சிருமே நம்ம ஓகே ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு வெளியே வந்துடலாம். சரியா? இதுவே நமக்கு டார்கெட் பார்த்துட்டா நமக்கு மேபி பெருசா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவே ரெசிஸ்டன்ஸ்ட்டு போயிட்டு நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டு நீங்க ஓகே மார்க்கெட் செல் ஆக போகுதுங்கிறது நான் பிஇ போறேன், புட் ஆப்ஷன் போறேன் அப்படின்னு போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சின்னதா இருக்கும். சரிங்களா? இங்க ஃபால் ஆச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் வரை நமக்கு என்னது நம்ம ஒரு ரேஞ்ச் எடுக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்ல. இந்த முக்கியமா மேனுப்புலேட் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ட மட்டும்தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? லைக் இப்போ நேற்றும் பாருங்க, இன்னைக்கும் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட் நேற்று அப்படியே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபால் ஆகுது. தென் அதுக்கப்புறம் ஃபால் ஆனது இத்தனும் தான். மார்னிங்ல தான் மொமெண்டம் ஓவரால் நல்ல கேண்டில் சைஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்னிங் அப்புறம் ஆஃப்டர்நூன் என்டையர் ரெக்கவரி ஆகிட்டு மேலே போய் நின்றுருக்கான். ஆனால் ஃப்ரெஷ்ஷா போகல, நமக்கு உள்ளுக்குள்ளதான் விழுந்தது. வி ஷேப் ரெக்கவரில ட்ரேட் ஆயிருக்கான். சரியா? அப்ப நமக்கு என்னது ஒரு நாள் பையும் செல்லும் ஆகுது, பையும் ஆகுது. அதுதான் நீங்க பாருங்க, செல் ஆகுது, பை ஆகுது, வேகமா இருக்கு, திரும்ப செல் ஆகுது, அகெயின் பை ஆகுது. அல்டிமேட்டா மார்க்கெட் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு நேற்றை விட சின்ன அளவுல தான்
க்ளோசிங் டே பை டே க்ளோசிங் பார்த்து டே கேண்டில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்றை விட இன்னைக்கு க்ளோசிங் ஒரு 0.25% தான். 58 பாயிண்ட் தான் என்னது, 58 பாயிண்ட்ஸ் 56 பாயிண்ட் தான் என்னது நமக்கு வந்து நேற்றை விட லோவராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஓவராலாக ஹை டு லோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்க, ஓவராலாக ஹை டு லோ எவ்வளோ இருக்குன்னு, ஹை டு லோ எவ்வளோ 300 பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்குறான். ஆனால் ப்ரீவியஸ் டேக்கு இன்னைக்கு வந்து வெறும் 50லேருந்து 60 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் க்ளோஸ் டு க்ளோஸ் பேசஸ்ல. சரியா? அப்ப மீதி 250 பாயிண்ட் 240 பாயிண்ட் ஒன்று இருக்காம ஒட்டு அடின்னு மேலே போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரியா? அப்போ டபுள் சைட் மூமெண்டம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நெருக்கமாக மட்டும் ப்ளே பண்ணோம்னா நம்ம ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து டார்கெட்டும் நமக்கு வந்து பெருசாக இருக்கும். அண்ட் வந்து குயிக்காகவும் வந்து நமக்கு இந்த ட்ரேடுங்கிறது ரிசல்ட் தெரிஞ்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். துரத்துறோம் லைக் வந்து சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இங்கே சேஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை டேவோட லோ உடைக்கிறான் அப்படின்னு இந்த கேண்டில் எப்பவுமே க்ளோஸுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுப்போம். க்ளோஸே இங்கே தான் வைக்கிறான். க்ளோஸுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தா 4 கேண்டில் அரைச்சு லைட்டாக மேலே வர மாதிரி காட்டிட்டு மேபி ஸ்டாப் லாஸ் கூட அடிச்சிருக்கலாம். திரும்ப கீழே வருவான். கீழே அகைன் டே லோ பிரேக் ஆகுது. நீங்க வந்து துரத்தி அகைன் சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அகைன் அடுத்த கேண்டில் பெரிய கேண்டில் உழுகு போகுது. சேஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும், காலி. மேபி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பிளே பண்றவங்களுக்கு லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க 600 தெரியுதா, பாருங்க 600 நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் எடுத்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து 25,600 இது வந்து நீங்க ஒரு சப்போர்ட்டா கன்சிடர் பண்றீங்க. அதே மாதிரி 700 ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா 700ல ஒரு மார்க். அப்போ 600க்கு நெருக்கமா என்ட்ரி எடுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு பாருங்க, மார்னிங் 700 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை மார்க்கெட் செல் ஆகும்போது கூட நீங்க பை சைட்ல போயிட்டு சப்போர்ட் 700 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் டே பாருங்க, ப்ரீவியஸ் டேல டபுள் பாட்டம் தெரியுது இந்த இடம். அந்த ஒரு ரீசன் சும்மா அந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்து உடச்சு க்ளோஸ் வச்சு தான் நம்ம வெளியே வந்துடலாம். சரி ஓகே, உடச்சு ஒரு 3 மினிட் கேன் க்ளோஸ் வைக்கிறதுனா 600 பார்த்து போறான், இல்லை 500 பார்த்து போறான், என்ன வேணா எடுத்துக்கலாம். ஆனா உடச்சு க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நியர் என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா வந்து உடச்சு க்ளோஸ் வைக்கிறது இல்லையாங்கிறது உடனே தெரிஞ்சிடும். அண்ட் நீங்க கால் ஆப்ஷன் மாதிரி காலையில இருந்து கரைஞ்சு வந்திருக்கும். கிட்டத்தட்ட இங்க விழுந்ததுல 250 பாயிண்ட் கரைஞ்சு வந்திருக்கும். சின்ன ஜம்ப் கொடுத்தாலும் ஒரு பவுன்ஸ் பேக்னு சொல்லுவாங்க, அது கொடுத்தா கூட நமக்கு என்னது 10 பாயிண்ட் தான், 10-20 பாயிண்ட் தான் ஸ்டாப் இருக்கும். மேபி டார்கெட்னு 30 பாயிண்ட் கூட வரலாம். சரிங்களா? அதனால வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நெருக்கமா மட்டும் பிளே பண்ணுங்க. குறைஞ்சது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னாவது நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீமியம் வந்து சேஸ் பண்ணாதீங்க. 100 ரூபாய்க்கு ப்ரீமியம் பார்த்து அது 130 ரூபா 150 ரூபா போயிடுச்சு, ஐயோ இன்னும் ஏறும் போல இருக்குன்னு துரத்துனீங்கன்னா 150 160 போயிட்டு அங்கிருந்து நம்ம மொத்தமே 90 ரூபாய் 80 ரூபாய்க்கு வந்துருவான். சரியா? இதுதான் இந்த ஜிக்ஸாக் மேனுப்புலேஷன் எல்லாம் நடக்கிற விஷயம். அதனால இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது மறுநாட்களும் அப்படித்தான் போகும். அதனால இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நம்ம லைவையும் பாருங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் மோஸ்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ப்ளே பண்ணணும். ட்ரெண்டை விட்டுருங்க, ஒரு நாள் ட்ரெண்டை விட்டுருங்க. ட்ரெண்டு நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு ஒரு நாளைக்கு 2-3 முறை மாறுது, கீழே வருது, மேலேயும் போகுது. நமக்கு முக்கியமானது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல. ஏன்னா மார்க்கெட் டைரக்ஷன்லாம் கிடையாது. ஓவரால் நிஃப்டிங்கிறது ஒரு டைரக்ஷன் பார்த்து மொத்தமாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்ஷன் மேபி எடுக்கலாம். அது வரையில் இந்த மாதிரி தான் அளந்த போற கீழே மேலேன்னு ஓடிக்கிட்டு இருக்க போறான். அதுக்குள்ள பெட்டரான பாயிண்ட்ஸை பிடிக்க கேட்ச் பண்றதுக்கு பாருங்க. அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் வந்து டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையில்